Hi friends, welcome back to our channel chefsree. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Domino ஸ்டைல்ல வந்து சீஸ் பஸ்ட் பீஸா தான் பார்க்க போறோம். இது சீஸ் பஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ள இருக்க அந்த சீஸ் பஸ்ட் இருக்குங்களா அந்த சீஸோட சாஸ் அதையும் இந்த வீடியோல ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க எப்படின்னு வீடியோக்குள்ள போய் பாருங்க. வளவலன்னு பேசாம டக்குன்னு வீடியோக்குள்ள போய் வாங்க. 150 ml வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ½ ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம் வந்து. அதுக்கப்புறம் நம்ம 15 minutes later 150 ml வந்து பால் காய்ச்சி வச்சுருக்கேன். பாலோட பார்த்திங்கன்னா 80 கிராம்ஸ் வந்து ஸ்லைஸ் சீஸ் இருக்குங்களா அதை ஆட் பண்ணிக்கங்க. அது கூட வந்து 50 கிராம் வந்து பட்டர் ஆட் பண்ணிங்க. நீங்கள் சால்ட்டு பட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே, அன்சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணாலும் ஓகே. ரெண்டுத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா மில்கில் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆன பிறகு வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுங்க ஒரு பவுலில். இது எடுத்து வச்சது வந்து ஆறிட்ட பிறகு ஃப்ரிட்ஜில் வைங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து திக்னஸ் ஆகிடும். இப்போ பீஸாவுக்கு வந்து மாவு பிணைஞ்சிக்கலாம். பீஸாவுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஈஸ்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தோம்ல 15 மினிட்ஸு, அது நல்லா ரியாக்ட் ஆகிருக்கு பாருங்கள். அதோடு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ மைதாவோட இதை நீங்கள் ஆல்ரெடி ஈஸ்ட்டு போட்டு ஊற வச்சுருந்தீங்களா அது மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துங்க. அது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவு பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். நான் வந்து பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கையில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கங்க சாஃப்டாக. எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் நான் வந்து இதில் காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் அதோட சாஃப்ட்னஸ்ஸு. A few moments later இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும் மாவு. பார்த்தீங்கன்னா இப்படி பஞ்ச் பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே போகும். ஸோ டபுள் மடங்காக ரைஸ் ஆகிருக்கும். இதை வந்து நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். பாதி வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். எதுக்காண்டி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. ஒரு 2 mm வந்து கனம் இருந்தால் போதும். இந்த அளவுக்கு கனம் இருக்கட்டும். ஸோ இது வந்து சப்பாத்தி தவாவில் போட்டு எடுத்துகிட்டு அங்கங்கே ஓட்டை போட்டுக்குங்க ஃபோக்கில் வச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து ஹேர் பபிள்ஸ் வராது. அது கொஞ்சம் உப்பாமல் இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக சீஸ் பஸ்டருக்கு மேலே வைப்போம்ல அந்த லேயர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கங்க கரெக்டாக. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பீஸா மேலே வந்து கார்னிக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நான் கேப்சிகம், ஆனியனு, மஷ்ரூமு, கார்ன் இது 4 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீஸா பேன் இருக்குங்களா அதில் வந்து மைதாவை டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி பாதி மாவு இருக்குங்களா அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிங்க. கார்னரில் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் மேலே அழுத்தி விட்டிங்கன்னா இதுக்கு மேலே வந்து ஒயிட் சாஸ் வைக்க கரெக்டாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம்ல அதையும் மேலே வச்சு நல்லா க்ளீனாக லாக் பண்ணிக்கங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு சீஸ் வந்து வெளியே வராமல் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா டொமேட்டோ பியூரி பண்ணி போடணும். நான் வந்து எனக்கு டைம் இல்லாத காரணனால நான் டொமேட்டோ சாஸே ஊற்றிருக்கேன். டொமேட்டோ பியூரியும் பண்ணலாம். பண்ணி போட்டுட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும். அந்த கார்லிக் ஃப்ளேவரும் வரும். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சோண்டு மொசிலா சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கார்னிக்காக நான் வந்து கேப்சிகம், கார்னு, மஷ்ரூமு, ஆனியனு இது எல்லாமே போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்களும் கார்னிக் பண்ணிக்கலாம். சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். நான் வெஜ் பீஸா பண்ணுறனால நான் வெஜ் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ பன்னீர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வேணுமோ பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டாபிக் யூஸ் பண்ணிங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பீஸா சீசனிங் இருக்குல்ல அதையும் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு சீஸ் ஆட் பண்ணி ஆல்ரெடி நான் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஓடிஜி 200 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நான் 200 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து குக்கர்லேயும் செய்யணும்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். நான் குக்கர்லேயும் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்கும். பட் டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கும். பார்த்திங்கன்னா நம்ம பீஸாவோட சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும். அது மேலே இருக்க ஆனியன் அந்த கேப்சிகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகும். ஸோ நம்ம சுட்டனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகணும். ஸோ அது ஆன உடனே நம்மளுக்கு வந்து தெரியும். நம்ம ஒரு ஃபோக்கில் பஞ்ச் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் டைம் அவுட் ஆகிடுச்சு. நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபோக்கில் குத்துனிங்கன்னா ஒட்டாமல் வரும். கண்டிப்பாக இது வெந்துடும். ஸோ அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு நல்லாயிருக்கும். எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா வாசனை பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்திங்களா எப்படி? ஆனால் கட் பண்ணுறதுக்கு தாங்க நைஃப் வச்சு ட்ரை பண்ணோம். பட் நல்லா தான் இருந்தது. சீஸ் பஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக். But if I lay down and I play dead
being the monster out of my head, under my bed. Think you're something out of my nightmares. Standing right there. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ தான். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்றோம். பை.